வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், விவசாயிகள் அதிகமாக எதிர்பார்த்துருந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 19வது தவணை தொகை எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசானது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே வருடத்திற்கு பார்த்திங்கன்னா 3 தவணையாட்டு ஒவ்வொரு தவணையும் 2000 ரூபா வாங்கிட்டு இருக்கும் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் 18 தவணையாட்டு ரூபாய் 2000 ரூபாய் தான் அவர் வங்கி கணக்கில் நேரடியாட்டு செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா 19வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா விவசாயிகளிடையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மிக முக்கியமான திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா விவசாயிகளிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா 19வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகிறது. அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, மத்திய அரசு நாடு முழுவதும் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தை 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 6000 ரூபா 3 தவணைகளாட்டு 2000 ரூபா வீதம் வைத்து 3 தவணைகளாட்டு 6000 ரூபா செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிதியாண்டில் பிஎம் கிசான் தவணையை விவசாயிகளின் வங்கி கணக்கில் முறை நேரடியாக வர வைக்கப்படுகிறது. ஏப்ரல் ஜூலை வரை முதல் தவணையும், ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை 2வது தவணையும், டிசம்பர் முதல் மார்ச் வரை 3வது தவணையும் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா 3 தவணை ஒரு வருடத்துக்கு கொடுக்குறாங்க. அது எந்தெந்த மாதத்துக்கு இடையில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏப்ரல் முதல் ஜூலை வரை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை, தேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் முதல் மார்ச் வரை தான் அவங்க தவணை கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் பிஎம் கிசான் வலைத்தளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்ய இகேஒய்சி வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்து பயனாளிகள் மட்டுமே இத்தவணை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாட்டு நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு. இகேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 19வது தவணை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இகேஒய்சி அப்டேட் பண்ணுறது உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற இ சேவை சிஎஸ்சி சென்டர் இங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நான் பதிவிட்டுறேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஈஸியாக அதை எங்குமே அலைய தேவையில்லை, வீட்டில் இருந்தபடி ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 19வது தவணை கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் இகேஒய்சி பண்ணாமல் உங்களுக்கு 18 தவணை தொகை கிடைச்சிருந்தாலும் இனி 19வது தவணை தொகை இகேஒய்சி பண்ணாமல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் 19வது தவணை அனைவரும் காத்திருக்கின்றன. இந்த நிலையில் 19 தவணைக்குரிய முக்கிய தகவல் பல்வேறு ஆங்கில இணையதளத்தில் தான் மத்திய அரசு தெரிவிக்கிறாங்க. பிஎம் கிசான் 19வது தவணை வரும் பிப்ரவரி மாதம் வெளியாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பலரும் புத்தாண்டு பரிசாக ஜனவரி வாரத்தில் ரூபாய் 2000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என நினைத்தனர். ஆனால் இது பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு தான் இது பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 19வது தவணை தொகை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் வரணும். ஆனால் ஜனவரியில் வராது, பிப்ரவரி தொடக்கத்தில் அல்லது எண்டில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாட்டு தகவல் வெளியாகி உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்